ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து போலூர் வரலும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன் போயிட்டுருக்கேன், எதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி குலதெய்வம் எவ்வளோ முக்கியன்றதை உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன இதுவாக சொல்கிறேன். ஸோ குலதெய்வம் வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு தகப்பனை நம்ம எப்படி நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்குனாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு தாய் தகப்பனை நம்ம எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வத்தை போய் நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே நம்மளை செஞ்சு விட்டுட்டு அவங்கள நம்ம பார்த்துக்கல அப்படின்னா அப்புறம் எந்த விதத்தில் நியாயம்? ஸோ குலதெய்வம் வந்து சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பொங்கல் வச்சுட்டு வாங்க. ஸோ அப்படி குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்லி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம நிலவாசப்படியை மஞ்சள் குங்குமம் பூ விளக்கெலாம் ஏற்றி அவங்களுக்கு வந்து 48 நாள் காலம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யுங்க. இது என்னோடய குலதெய்வமாக நினச்சி நான் வழிபடுறேம்மா, என்னோடய குலதெய்வம் நீ தான் என்னோடய குலதெய்வம், என்னோடய குலதெய்வம் நீ தான் சொல்லும் போது உங்களுக்கு குலதெய்வம் தன்னால் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலூர்லேருந்து தேவிகாபுரம் வீரசமனூர் மலை அடிவாரத்தில் தான் என்னோடய பச்சையம்மன் இருக்காங்க, பச்சை வாழியம்மன் இருக்காங்க. ஸோ என்னோடய குலதெய்வத்தை நான் போய் பார்த்து 1 year ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னா, என்னோடய அப்பா வந்து இறந்துட்டாங்க. என் அப்பா தானே இறந்தாங்க, நீங்கள் ஏன் போகலன்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்னோடய அப்பா வந்து எப்போவுமே எங்கள் கூட நாங்கள் கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோயில் கிளம்பிடுவாங்க. நாங்கள் எப்போவுமே கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா காரில் தான் வருவோம். இந்த டைம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பைக்கில் வந்து வரேன். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்பாவை இந்த சமயத்தில் நான். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமே குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது அப்பா அழைச்சிட்டு தான் வருவேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அப்பா அழைச்சிட்டு வராமல் வந்து வர்றது. நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி இந்த கோவிலுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக ரொம்ப லென்த்தியான மரம், மலைக்கு பக்கத்தில் தண்ணி ஆறாக ஓடுறது, ஏரி, பெரிய ஆலமரம், என்னோடய காவல் தெய்வமான முனீஸ்வரன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து புதுசாகவும் இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே எப்படி சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தை நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வாக்கப்பட்டு வருவோம்னாலும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஊருக்கு குலதெய்வமாக இருக்கவங்க தான் என்னோட பச்சை வாழியம்மன். அப்பா இல்லாமல் எந்த வீடியோவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோலுமே அப்பாவோட ஃபோட்டோ நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நான் போன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து அடுப்பு மூட்டி வச்சுருப்பாங்க. அடுப்பு வந்து கழுவிட்டு குங்குமஞ்சள்லாம் வச்சு நான் 3 பொங்கல் தான் எப்பவுமே வைப்போம். ஸோ 3 பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு நான் நெய்வேத்தியம் படிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களுமே உங்களோட குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சு போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ